வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஈஸி வே டு ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சோ ஆசிட் ஆஃப் சல்ஃபர். சல்ஃபர்னுடைய ஆக்சோ ஆசிட் எப்படி வந்து ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கிறது, இதனுடைய நேமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறத நான் இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா H2SO3 சல்ஃபரஸ் ஆசிட். சல்ஃபரஸ் ஆசிடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு S+OH இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கணும். ஃபார் சல்ஃபர் ஆட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு சல்ஃபர் ஆட்டம் இருக்கணும். அந்த ஆட்டத்தில் பேசிக் யூனிட் இது. இந்த பேசிக் யூனிட் எது அப்படின்னாக்க நம்ம HSO2. இப்போ இதனுடைய ஃபார்முலா வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு H2SO3 இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த யூனிட்டை மைனஸ் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு ஒரு ஹைட்ரஜன் சல்ஃபர் எதுவும் இருக்காது, ஆக்சிஜன். அப்போ ஒரே ஒரு OH குரூப் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா S+OH எழுதியாச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு OH சேர்த்துக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் யூனிட்டில் நம்ம இதிலேருந்து மைனஸ் பண்ணோம்னா OH இருக்கும். அந்த OH வந்து இதோடு வந்து அடிஷ்னல் எழுதிக்கணும். அப்போ H2SO3 ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா S+OH. அப்போ ஈஸியாக நம்ம எழுதிட்டு போயிடலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சல்ஃபியூரிக் ஆசிடில் நம்ம பேசிக் யூனிட்டான HSO2 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு என்ன வரும், HO2ன்னு வரும். இந்த HO2 வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஒரு OH இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு OH, இந்த இடத்துல டபுள் பாண்ட். அப்போ ஈஸியாக வந்து பார்த்திங்கனாக்கா அதனுடைய ஸ்ட்ரக்சரை நாம் ஈஸியாக எழுதிடலாம். சரி, ரைட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு H2S2O3 பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 சல்ஃபர் இருக்குது. இப்போ 2 சல்ஃபர் இருக்கும் பொழுது H2S2O3 அப்படின்னாக்க 2 சல்ஃபர் ஆட்டம். இப்போ 2 சல்ஃபர் ஆட்டத்துக்கு நமக்கு ஒரு சல்ஃபர் ஆட்டம் இருந்தால் HSO2. அப்போ 2னாக்க உங்களுக்கு இன்னொரு HSO2 ரெண்டு யூனிட் வந்து சேர்த்துணும் பாரு. இந்த மாதிரி S+OH. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது, H2S2O4. ஆனால் இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் பார்த்திங்கனாக்கா 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்படின்னாக்கா இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி 2 யூனிட் நம்ம எழுத தேவையில்லை, ஒரு யூனிட் மட்டும் இந்த மாதிரி S+OH. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாலிக்யூலுக்கு மட்டும் நாம் என்ன பண்ண போகிறோம்னாக்க நாம் HSO2 ஒரே ஒரு மாலிக்யூல் மட்டும் கழிக்க போகிறோம். HSO2 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் ஒன்று இருக்கும், சல்ஃபர் ஒன்று இருக்கும், ஆக்சிஜன் ஒன்று இருக்கும். எப்பவுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்சிஜன் சல்ஃபருக்கு டபுள் பாண்ட் கேரக்டர் நம்ம இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா டபுள் பாண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக்கு. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா இதில் HSO2 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா HSO. அப்போது இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் S பாண்டு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல மீதி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது, அதனால் ஒரு OH. பார்த்திங்கன்னா இப்போ வேலன்சி விளையாடு இங்கே டபுள் பாண்டு போட்டிங்கனாக்கா வேலன்சி 7 வரைக்கும் போகும், சல்ஃபருக்கு 6 வரைக்கும் தான். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல OH அப்படின்றத இங்கே சேர்த்துக்குவாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபோர்த்து. இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 சல்ஃபர் ஆட்டம் இருக்குது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா 2 HSO2 நம்ம மைனஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் H2S2O4. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நாம் 2 ஆட்டம் இருக்கிறதுனால HSO2. அப்போ பார்த்திங்கன்னா 2 இதை கழிக்கணும் நாம் அப்படின்னா H2S2O4. அப்போ பார்த்திங்கன்னா H2S2O4 கழிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 0ன்னு வரும், எதுவுமே இருக்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிடலாம். இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். சரி, ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா H2S2O6. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு H2S2O6ல் H2S2O4 கழிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எத்தனை இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. இது கேன்சல் ஆகிரும், 2 ஆக்சிஜன் இருக்கும். இந்த 2 ஆக்சிஜனை வந்து பார்த்திங்கனாக்கா நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா
தயோ சல்பூரிக் ஆசிட் H2S2O6. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட் எழுதிக்கிறோம். S டபுள் பாண்ட் OH, S டபுள் பாண்ட் OH. இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு சிங்கிள் பாண்டு, இங்கே ஒரு டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு டபுள் பாண்ட் O. இப்போ இந்த 2 ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டபுள் பாண்ட் Oன்னு எழுதிக்கிறோம். அதேமாதிரி இங்கேயும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு H2S2O7ல் H2S2O4 கழிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எத்தனை இருக்குது மொத்தம் 3 ஆக்சிஜன். இதெல்லாம் கேன்சல் ஆகிரும். ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் இருக்குது. இந்த 3 ஆக்சிஜனை இங்கே நம்ம ஜாயின் பண்ணணும். நாம் எப்படி ஜாயின் பண்ணலாம்? ஒரு ஆக்சிஜன் SOS பாண்டு, இன்னொன்று இங்கே டபுள் பாண்ட் O, இங்கே டபுள் பாண்ட் O, இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் நாம். சரி, இதுக்கு வந்து என்ன டை சல்ஃபூரிக் ஆசிட் அல்லது பைரோ சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்ற நம்ம ஃபார்முலா சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரோஸ் ஆசிட் H2SO5. இங்கே ஒரே ஒரு ஆட்டம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா H2SO5ல் ஒரு யூனிட் S டபுள் பாண்டோன்னா HSO2 போட்டிங்கனாக்கா மீதி ஹைட்ரஜன் 1 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 3 ஆக்சிஜனை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு டபுள் பாண்ட் O. அப்போ மீதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் நமக்கு O2. இங்கே வந்து பெராக்சைடு குரூப் இருக்குது. இந்த இடம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட் H2S2O8 அப்படின்னா மார்ஷல் ஆசிடு, பெராக்சைடு டைசல்ஃபூரிக் ஆசிட். இப்போ இது எப்படி எதுனா 2 சல்ஃபர் ஆட்டம் இருக்குது. நம்ம H2S2O8ல் H2S2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட்டம் இருக்கிறதுனால H2S2O4ன்னு எழுதுகிறோம். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 4 ஆக்சிஜன் நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு பெராக்சி, இங்கே ஒரு டபுள் பாண்டு, ஒரு டபுள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சல்ஃபருக்கு 6 வேலன்சி வர மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 6 பாண்ட் வர மாதிரி நாம் எழுதிக்கணும். எழுதிங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஈஸியாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.